கறி வடை போண்டா. நல்ல ஒரு வித்தியாசமான கறி வடைனே, சூப்பராக இருக்குது. அந்த மட்டன் வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கு, கருக்கு மொறுக்குன்னு அந்த நல்ல ஒரு மொறுமொறுப்பும் இருக்குது, அந்த தன்மையும் இருக்குது கண்டிப்பாக வடையில். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பச்சையாக போட்டு அந்த வடை செஞ்ச மசாலாவுக்கும் இதில் நம்ம வதக்கின மசாலாவுக்கும் மொத்தமாக பார்த்தோம்னா மசாலா ஒன்று தான், ஆனால் சேர்த்த விதம் வேறு வேறு மாதிரி, சுவை இது வேறு மாதிரி இருக்குங்க. வணக்கம் கட்டுறதுக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தோம்னா கறி வடை போண்டா. கறி வடை போண்டா என்ன கறியில் செய்வீங்க? ஆட்டுக்கறிங்க. கறி போண்டானாலே ஃபேமஸான இடம் பார்த்தோம்னா பாண்டிச்சேரி. அதே போல் கறி வடை எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா சென்னையில் நம்ம ராயப்பேட்டை சைடெல்லாம் போனோம்னா கறி வடை ரொம்பவே ஃபேமஸுங்க. அதனால தான் சென்னையும் பாண்டிச்சேரியும் ஒன்றா சேர்த்து கறி வடை எப்படி செய்கிறது, எப்படி போண்டா செய்கிறது தாங்க பார்க்க. சென்னையில் வடகரியும் ஃபேமஸ் ஆகுது. ஆமாங்க, சைவத்தில் வடகரி, அசைவத்தில் கறி வடை, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு உணவு தாங்க. ரெண்டு ஊர்லேயுமே ரெண்டுமே ஃபேமஸ் தான். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த நோன்பு காலத்துலலாம் கறி வடை எங்கே கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் அதிகமாக கிடைக்கும். அது ஒரு காலத்தில் நோன்பு காலத்தில் இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தோம்னா டெய்லியுமே நம்ம தள்ளுவண்டி கடையில் டெய்லியுமே கிடைக்குதுங்க அது கறி வடை. அதே போல் தான் பாண்டிச்சேரியில் தள்ளுவண்டி கடைகளில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது கறி போண்டா. அதனால தான் இன்றைக்கி ரெண்டுமே இன்றைக்கி மக்களுக்காக காணொலியாக காட்ட போகிறோங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக ரெண்டு ஊருடைய உணவு எடுத்துருக்காங்க, கறி வடை போண்டா. அது மாதிரி ஆயாக்கிட்ட ஒரு கேள்வி, தம்பி இதையும் சேர்த்தியே கேட்குறேண்ணே. உயிர் இல்லாத விலங்கு எது? உயிர் இல்லாத விலங்கா? உயிர் இல்லாமல் எங்கேயுமே இருக்கும் விலங்கு, எல்லாமே உயிரின. அந்த உயிர் இருந்தாக்க அது விலங்கு இல்லைன்னா அது கிடையாது. உயிர் இல்லாத விலங்கு ஒன்று இருக்குங்க. உருளைக்கிழங்கா? தம்பி அது காய் இருந்தாலும் அதுக்கும் உயிர் இருக்கு. சின்னதுலேருந்து பெருசாக பற்றியா அதுவும் விலங்குன்னு சொல்கிற? அப்படியா? விலங்கு, அனிமல்ஸ். விலங்கு. அப்பா அனிமல்ஸ் கிடையாது. அப்போ கேள்வி பிடிச்ச பார்த்தீங்களா இல்லையா? கை விலங்கா? கரெக்டாக தம்பி, கரெக்டா? ஆமாங்க, கை விலங்கு. உயிர் இல்லாத விலங்கு. உயிர் இல்லாத விலங்கு கை விலங்கு. கை விலங்கு நான் அதை பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். பெட்டிக்குள் சிகப்பு முத்துக்கள். மாதுளம்பழம். இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும். பதில் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்போது கூட சேர்ந்து பார்க்குறாங்க இவங்க. இல்லை நான் சரி, நான் ரெண்டு கேள்வி கேட்டேன்ல, ஒரு கேள்வி கேட்க. சரி, நம்ம சமையலுக்குள்ள போவோம். நான் யோசிக்கிறேன் வரையில நம்ம சமைச்சுக்கிட்டே அந்த விடுதலை கேட்குறேன். கறி வடை போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கோங்க. சமையல் எண்ணெய், பெரிய வெங்காயம், கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், பூண்டு அரவை, இஞ்சி அரவை, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், அரிசி மாவு, கடலை மாவு, உப்புத்தூள், பெருங்காயத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லி இலை, கைமா கறி. முட்டை போண்டா மாதிரி முட்டையை முழுசாக வச்சு கொடுக்குற மாதிரி கறியில் பெருசாக வச்சு கொடுக்க மாட்டிங்களா? அப்படியும் கொடுக்கலாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமாக வடையும் செய்கிறோம், அதிலே போண்டாவும் செய்கிறோம். ஸோ நம்ம பெருசாக போடும்போது நம்மளுக்கு வடை வராது. இன்னொன்று பார்த்தோம்னா கறி நம்ம எடுத்துருக்குது ஆட்டுக்கறி. ஆட்டுக்கறியும் அவ்வளோ சீக்கிரம் இந்த எண்ணெயிலே வேகாது, ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா ரஃப் ஆயிரும். நம்ம உருளி வச்சுருக்கோங்க. போண்டாவுக்கு வந்து நம்ம கறியை வந்து ஒரு அரை வேக்காடு நம்ம வதக்கி எடுக்கணும். அதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து எண்ணெய் கம்மியாக தான் இருக்கணும். என்ன செக்கெண்ணெய். அப்படிடா? என்ன ஒரு செக்கெண்ணெய் தான். இல்லை சமையல் எண்ணெய் பாருங்க இப்படி இருக்கு. உருட்டு இந்த மாதிரி உருட்டுல உலகத்திலேயே பார்க்கலாங்க. நம்ம 1 கிலோ கறி எடுத்து 2ஆ பிரிச்சுருக்கோங்க. அரை கிலோக்கு சின்னதாக 2 வெங்காயம் பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து பாதி, ஒரு 2 கொத்தில் 1 கொத்து கருவேப்பிலைங்க. வெங்காயம் கண்ணாடி போதுங்க. ஒரு 30 கிராம் அளவுக்கு பூண்டு அரவை, அதே 30 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவைங்க. எலும்பில்லாத ஆட்டுக்கறி நல்லா கொத்திங்க. கொத்துறதுக்கு முன்னாடி கறியை கழுவிட்டு கொத்தணும். நாங்கள் அதே போல் கொத்தி வச்சுருக்கோம். அரை கிலோ சேர்த்துக்கிறோம். இதே நேரத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். மிளகாய் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், கொஞ்சமாக மல்லித்தலை, தேவையான அளவு உப்புங்க. இப்போ பண்ணுறதெல்லாம் கறி போண்டாவுக்கு கொஞ்சமாக உப்புத்தூள். போண்டாக்கு கலவை ரெடிங்க.
செம்மையாக இருக்குது மசாலா. இது அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பக்கம் போண்டாவுக்கு தேவையான கலவையை ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அது சூடாக இருக்கும். அதில் இன்னும் ஒரு சில பொருட்கள் போடணும். அதுக்குள்ளே நம்ம கறி வடைக்கு தேவையானதை பார்த்துடலாம். இது வந்து வதக்கி வச்சுருக்கோம். கறி வடைக்கு அப்படியே பச்சையாக வச்சுருக்கோம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக வெட்டி, ஒரே ஒரு பச்சை மிளகாய்ங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தழை, கறி வடைக்கு ஏற்ற மாதிரி உப்புத்தூளுங்க, கடலை மாவு ஒரு 50 கிராம், மொறுமொறுப்பு தன்மைக்கு அரிசி மாவு 50 கிராம். இவ்வளோதாங்க. இது தனியாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். வடைக்கு தயாராக இருக்குங்க. இதை நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். இப்போ இது பார்த்தோம்னா போண்டா ஒரு 50 கிராம் அளவுக்கு கடல மாவுங்க, 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ நம்ம இதுக்கு போட்ட மசாலாவும் இதுக்கு போட்ட மசாலாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் செய்முறை வேறையாக இருக்குங்க. இது எல்லாமே வதக்கி வச்சுருக்கோம், வேக வச்சு வச்சுருக்கோம். அது வந்து பச்சையாக இருக்கும் எல்லாமே. இதுதான் பதம். இந்த சைஸ் தான் நம்மளுக்கு போண்டா வரப்போகுதுங்க. இதை விட கொஞ்சம் பெருசாக, ஏன்னா இதுக்கு மேலே கடல மாவு கோட்டிங் ஆகும் இல்லைங்களா. இந்த சைஸ் எடுத்து கறி போண்டாவுக்கு பொறுத்த வரைக்கும் கை நினைக்காமையே நம்ம செய்யலாங்க. காரணம் என்னென்னா நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி வதக்கியிருக்கோம். அதோட தன்மையே போதுமானது. நீங்கள் கை நினச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். கறி போண்டாவுக்கு சூப்பராக உருட்டி வச்சாச்சுங்க. அடுத்து வடைக்கு, கறி வடைக்கும் அதே போல் உருட்டி வச்சுக்க போகிறோங்க. வேக வச்சதை ஃபஸ்ட்டு உருட்டணும். ஆமாங்க. இப்போ பச்சைக்கறியை உருட்டணும். ரெண்டுக்குமே சுவை வந்து வித்தியாசமாக வரும். இப்போ அடுத்து போண்டாவுக்கு மாவு தயார் பண்ண போகிறோங்க. அந்த மாவை நம்ம கரைச்சி வச்சுட்டா வடையும் போட்டுடலாம். அடுத்து போண்டா 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவுங்க, ஒரு 100 கிராம் அரிசி மாவு, இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்புத்தூள். இந்த போண்டா மாவுனாலே பெருங்காயத்தூளும் வண்ணமும் ரொம்பவே அவசியங்க. அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள். ஃபஸ்ட்டு இதை பிசைஞ்சிடும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி எல்லா கலவையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெட்டி பதம் வந்து அதுக்கப்புறமா தான் கரைக்கணுங்க. இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். இதாங்க போண்டா மாவுக்கு உண்டான பதம். ஃபஸ்ட்டு நம்ம கறி வடை போட்டு எடுக்க போகிறோங்க. ஏன்னா கறி வடை போட்டு வச்சிட்டோம்னா அது சப்பையாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு போண்டா போட்டோம்னா என்ன ஆகுனா, நம்ம கடைகளில் போடுற மாதிரி சோடா மாவு பயன்படுத்த போகிறது கிடையாது. ஸோ சோடா மாவு பயன்படுத்தினா இப்போ எப்படி போண்டா போடுறோமோ அந்த மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம சோடா மாவு பயன்படுத்தாதனால அது என்ன ஆகுனா கொஞ்சம் போண்டா சேஃப்க்கு நம்மளுக்கு கடையில் வைக்கிற மாதிரி இருக்காதுங்க. அதனால் வடை போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் தேவையான சூடு. ஆமாங்க, பச்சைக்கறி கை கொஞ்சம் நினச்சிக்கிறோம். நினச்சிட்டு ஒரு உருண்டை வடைக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு சப்பையாக முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்க. ஏன்னா பச்சைக்கறி. வெந்துச்சுங்களா? வெந்துக்கிட்டே இருக்குங்க. வெந்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் வேகணும். கடையில் மாதிரி வடை சேர்ப்போம்னா அவங்க வந்து நம்ம சேர்த்த மாவு மாதிரி 2 மடங்கு மாவு சேர்ப்பாங்க. வெறும் அதில் பார்த்தோம்னா பிச்சோம்னா எங்கேயாச்சும் ஒரு பக்கம் தான் கறி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கடல மாவு தான் இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே இந்த கறி சேர்த்ததுனால அந்த சேஃப் மட்டும் வராது. இதுதான் அதிகமாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இப்போ கறியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கடிச்சோக்கு ஞாபகம் வருது. அடுப்பு கறி பார்த்தா ஆட்டுக்கறியை பார்த்தா எனக்கு ஆட்டுக்கறியை பார்த்து தான் ஞாபகம் வந்துச்சு. சொல்லுங்க. சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லை, கதவு ஜன்னல் இல்லாத ரூமு என்ன ரூம்? கதவு ஜன்னல் இல்லாத ரூம் என்ன ரூம்? சும்மா சிம்பிளாகத்தான் நீங்கள் கேட்குறது இருக்கும். ஆனால் கடைசியாக பதில் சொல்லும்போது தானே தெரியும் எங்களுக்கு அந்த வேதனை. ஐயோ, எல்லாரும் யோசிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக வாய்ப்பு நிறையாவே இருக்கு. ஓட்டப்பல்லா இல்லை, நிறையவே வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய நிறைய வாய்ப்பு இருக்கு. அதில் கதவு ஜன்னல் இல்லாத ரூம் நீங்கள் நிறைய தடவை அதை பார்த்துருக்கீங்க.
எங்கள் வீட்டு பாத்ரூம் கூட கதவு ஜன்னல் அது எல்லார் வீட்டு பாத்ரூம்னா கதவு ஜன்னல் எங்கள் வீட்டு பாத்ரூம் கூட கதவு ஜன்னல் வச்சுருக்கோம். சரி தெரியல, நான் சொல்லட்டுமா அது என்னன்னு? மஷ்ரூம்னே. அடிக்கடி பார்த்தேனே நம்ம இடத்துலயே நான் தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் குழப்பி விட்டாங்க டக்குனு. ஆனால் எனக்கு பிடிச்ச உணவு எடுத்துடலாங்க. அதே போல் பாண்டிச்சேரியில் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி போட்டு கறி போண்டான்னு விற்பாங்க. மாவு சேர்க்காம இல்லை, நம்ம சேர்த்த அளவு மாவு சேர்த்து இதுவே உருண்டை பிடிச்சி போடுவாங்க. கறி வடை போட்டாச்சுங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய பாண்டிச்சேரி ஸ்பெஷல் கறி போண்டா போட போகிறோம். பொருள் கிடைக்காத கடை எது? பொருள் கிடைக்காத கடை எதுவா? எல்லாத்துக்கும் பிடிச்ச கடை. பொருள் கிடைக்காத கடை எதுவா? இதெல்லாம் எந்த கடை இருக்குது? எல்லா கடையிலுமே பொருள்லாம் இருக்கிறது செய்யும். அது பொருள் இருந்தால் தான் கடை. கிடைக்காத கடை. இப்போ நீங்கள் கேட்கலையா? நீங்கள் கேட்கல. ரூம் கேட்டீங்களே, ஜன்னல் கதவு இல்லாத ரூமு, அது வருதா இதுவா? ஓகே. உங்களுக்கு வந்தால் ரத்தமா, எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. தக்காளி சட்னி எல்லாமே தயாராக இருக்குங்க. இதை அப்படியே மாவில் போட்டு யோசிச்சிட்டீங்களா? இல்லை 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 யோசிக்கலையா இப்போ? அண்ணே ஒரு யோசனை வந்துருக்கு. எல்லாத்துக்கும் பிடிச்ச எல்லாத்துக்கும் பிடிச்சதா? ஐயா பாட்டு கிடையாது. இல்லை அவங்க எல்லாத்தையும் கேட்க வந்தாங்க. இருங்கண்ணே, நான் கேட்க வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? இருங்க சார், வெயிட் பண்ணுங்க, நான் யோசிப்பேன். சாக்கடையா? ஆமாங்க, சாக்கடை தான். எல்லாத்துக்கும் இப்படியே போவாங்கல்ல, அப்போ எல்லாத்துக்கும் பிடிச்சதானே. அப்போ அதான் பதிலா? அப்ப அதான் பதிலா? போச்சா? சொல்ல பார்த்தா வடை வச்சே வடை வச்சே. வடை இருக்குக்கா, தர இருக்கா? இப்போதான் போட்டு எடுத்துருக்கு. வடை மட்டும் இல்லை, போண்டாவும் இருக்குது. வாங்க போண்டா போடலாம். போட்டு அந்த 2 விரலையே அது எடுத்து அப்படியே போட்டுடலாங்க. அந்த பிசுரெல்லாம் எடுத்துடுறேங்க. கூவாத கோழி அது. பெண் கோழி தான் கூவாது. பெண் கோழியா? கோழி கோழிங்க. இல்லை, கோழியே கூவாது தானே? ஆமாம், கோழியே கூவாது. கூவாது. நான் சொல்லிட்டேன்ல. சரி, போண்டாங்க தரமாக தயாராகிடுச்சேன். சூப்பராக தயாராகிருக்குங்க. நம்மளுடைய கறி வடை, கறி போண்டா தயாராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மாதிரியே கறி வடையை ஃபஸ்ட்டு சுழிச்சு பார்க்க போகிறோம். ஏன்னா கறி போண்டா சூடாக இருக்கும். முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்குண்ணே. நான் வடை வந்து நல்லா நம்ம பச்சை கறி நல்லா உள்ளே வெந்திருக்கு. நல்லா மேலே முறுமுறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. கறி நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம சாப்பிடும்போது அந்த தட்டுப்படுற வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம போட்ட மசாலாக்கள் சூப்பராக இருக்குங்க. பொதுவாகவே இந்த கறி வடை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது பார்த்தோம்னா அந்த மாவு தான். ஏன்னா அந்த கடல மாவோட ஸ்மெல்லு சரியாக நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இதில் நம்ம மாவு வந்து அளவாக சேர்த்தது சூப்பராக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கறி சாப்பிட்ற ஃபீலே இருக்குது. நல்ல ஒரு வித்தியாசமான கறி வடைனே. சூப்பராக இருக்குது. அந்த மட்டன் வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கு. கருக்கு மொறுக்குன்னு அந்த நல்ல ஒரு மொறுமொறுப்பும் இருக்குது. அந்த தன்மையும் இருக்குது கண்டிப்பாக வடையில். சூப்பராகவும் நல்ல ஒரு சுவையாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மட்டன் வடை ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கறி வடை எல்லாம் பக்கோடா மாதிரி வந்துருக்கு. சாப்பிட சூப்பராக இருக்குது. சாப்பிட பாண்டிச்சேரி தான் போகணும்ல. மாஸ்டர் சொன்ன மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. எல்லாம் சாப்பிட்னா சென்னை நீ வரணும் என் கூட. ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த கடலப்பருப்பு வடைலாம் செய்யும் போது நம்ம ரொம்பவே எதிர்பார்க்குறது அந்த முறுமறுப்பு தன்மை. அந்த முறுமறுப்பு தன்மை அப்படியே இருக்குங்க இந்த கறி வடையில். அடுத்து சுட சுட சுவையான கறி போண்டா. டக்குன்னு பார்த்தோன்னா முட்டை போண்டா மாதிரியே இருக்குண்ணே. ஆமாம், முட்டை போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே காரைக்குடினாலே முட்டை போண்டாதே ஃபேமஸ்ஸு. முட்டை போண்டாவே ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது. காரைக்குடியில் தான். காரைக்குடியில் பாண்டியன் தட்டு எங்களுக்கே வா. எத்தனை போண்டா சாப்பிட்ருப்போம். எத்தனை போண்டா சாப்பிட்டுருப்பா சின்ன வயசுலேருந்து. ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு போண்டா ஒரு கையில் வச்சுக்க முடியாது. அவ்வளோ நம்ம வீடியோலேயே போட்டிருப்போம் பாருங்க. அவ்வளோ பெரிய போண்டா. ஒரு போண்டா சாப்பிட்டாலே போதும், வயிறு ரெம்பி ஃபுல்லாக. நல்லா உள்ள வரைக்கும் மசாலா சூப்பராக அந்த ஒட்டி இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பச்சையாக போட்டு அந்த வடை செஞ்ச மசாலாவுக்கும் இதில் நம்ம வதக்கின மசாலாவுக்கும் மொத்தமாக பார்த்தோம்னா மசாலா ஒன்று தான். ஆனால் சேர்த்த விதம் வேறு வேறு மாதிரி, சுவை இது வேறு மாதிரி இருக்குங்க. மேலே அந்த கடல மாவு ஃபீலு, உள்ளே சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்தில் இருந்தது, பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது
அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அது வித்தியாசமான ஒரு போண்டா தான். ஒரே ஆட்டுக்கறி தான், ஆனால் அதில் 2 சுவை, ஒன்று வடை ஒன்று போண்டா. ஆனால் கண்டிப்பாக போண்டா செஞ்சு கொடுங்க. மட்டன் சாப்பிடாத பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு போண்டா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு தான் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வடை கொஞ்சம் எல்லாம் மொறுமொறுன்னு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் சாப்பிட்டா இருக்குது போண்டா, சாப்பிட்றது நல்லா இருக்குது, நல்லா வெந்திருக்கு கறி. யார் வேணால் சாப்பிடலாம். வேணால் சாப்பிடலாம். 2 செய்முறையுமே சூப்பராக வந்திருக்கு. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் போடுங்க. இன்றைக்கி நம்ம அருமையாக 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து 2 விதமான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்டினதில் கட்டற்கையில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இதே போல் வித்தியாசமான சமையல்களை தொடர்ந்து உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டற்கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இதே போல் ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.